குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். உலகெங்கிலும் இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். சுப்ரஜா சுரேஷ்குமார், டிஎன்ஏ மற்றும் பிரശ്ன ஜோதிடர், கோவையிலிருந்து. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆடி மாத பலன்கள். பொதுவா ஆடி மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே சுப காரியங்களை தவிர்த்துருவாங்க. முக்கியமா பெரியவங்களோட ஆசீர்வாதங்கள், அவங்களுக்கு செய்யக்கூடிய காரியங்கள், இதன் மூலியமாக பித்திருக்களோட ஆசீர்வாதங்கள் கிடைக்கக்கூடிய இந்த மாதம் ஆடி பெருக்கு அப்படிங்கிற ஒரு விசேஷமான ஒரு மாதம். அடுத்ததான் பாத்தீங்க அப்படின்னா சூரியன் கடகத்தில் வரக்கூடிய ஒரு மாதம், அதுதான் ஆடி மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காலகட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா மேஷம்ல இருந்து மீனம் வரைக்கும் உங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கும், எப்படி அதெல்லாம் ஹேண்டில் பண்ணும், எது நல்லது எது கெட்டது எல்லாமே நம்ம பார்க்க போறோம். யார் யார் திருமணம் செய்யலாம், யாரெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில புதுசா பிசினஸ் பண்ணலாம், வாழ்வில் பரிகாரமாக இருந்தாலும் சரி, கோவில் பரிகாரமாக இருந்தாலும் யாருக்கெல்லாம் ஆப்டா இருக்கும், இது எல்லாமே நம்ம பார்க்க போறோம். அடுத்ததான் பார்த்தீங்கன்னா இந்த உலகளாவிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நிதி நிலைகள் சம்பந்தப்பட்ட மாற்றங்கள் நிறைய வரும். ஏன்னா பார்த்தீங்க அப்படின்னா சில கிரக அமைப்புகள் ஆகஸ்ட் 2ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சுக்கிரன் நீசமாகிறார். ஆகஸ்ட் 3ஆம் தேதி செவ்வாய் ரிஷப வீட்டிலேருந்து புதன் வீட்டுக்கு வராரு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா புதன் வக்கரத்திலிருந்து வக்கர நிவர்த்தியே தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வராரு. அப்போ சூரியனோட குரு என்ன ஆகுறாரு, சூரியனோட குரு ரொம்ப க்ளோஸாக நெருங்கி வரும்போது குரு அஸ்தங்கம் ஆகுறாரு. ஆல்ரெடி சனி வக்கரம் ஆயிருக்காரு. அப்போ எத்தனை பெரிய மாற்றங்களை நம்ம பார்க்கக்கூடிய இந்த மாதம் ஆடி மாதம். அப்போ என்ன சொல்றது, இப்போ கோல்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த கோல்டு பார்த்தீங்கன்னா கம்மியாகக்கூடிய ஒரு காலம். அடுத்தது அது அதிசாரம் போது விலை அப்படி கண்ணா பின்னா நேர போகுது. பட் இப்போ கொஞ்சம் மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா சில பேசிக்கான அந்த ஃப்ளக்சுவேஷன்ஸ் தான் இருக்கும். ஆனால் அது முடிய காலத்தில் நிறைய திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா வேற லெவலில் இருக்கு. அப்போ யாருக்காவது கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு இந்த காலகட்டம் ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி செவ்வாய் புதன் செயற்கையா இருக்கும்போது நிதிநிலைகள்ல பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்று சொல்லியிருப்பாங்க, சடனா ஒரு மாற்றத்தை கொடுப்பாங்க. அப்ப அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய ஸ்தானத்திலிருந்து சூரியன் விரைய ஸ்தானத்துக்கு இருக்கிறார் இல்லையா. அப்போ அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய மாற்றங்கள், அது மூலியமாக நிறைய முதலீடுகள், அரசு நிறைய முதலீடுகள் பண்ண போகுது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல நமக்கு உலகளாவிய விஷயங்களை நடக்க போகுது. இன்னுமே பார்த்தீங்கன்னா ராகு காற்று ராசியில் தான் இருக்காரு. அப்போ அதற்கான ஒரு விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இம்பேக்ட் இருந்துகிட்டே தான் இருக்கும். முக்கியமா இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னா, சனி வக்கரமா இருக்கும்போது நிலச்சரிவுகள், நீர் சார்ந்த அழிவுகள், இதெல்லாமே கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். நீ அடுத்தது அந்த காற்று காலம், காற்று அதிவேகமா என்ன சொல்றது, அதன் மூலியமாக மரணங்கள், இழப்புகள் இதெல்லாமே நடக்கும். முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டிராவலிங் அப்படிங்கிறதுல கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. கரெக்டான ஒரு விஷயங்கள்லாம் பிளான் பண்ணி செய்யறது இந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்லா இருக்கு. மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் என்ன மாதிரியான பலன்கள் ஆடி மாதத்திற்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். தனுசு ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த ஆடி மாத பலன்கள் எப்படி இருக்கும்? எதை திருப்பினாலும் அர்த்தாஷ்டம சனியோட பிடியில இருக்கீங்க, இப்படி இருக்கீங்க, அப்படி இருக்கீங்க, ஜாக்கிரதையா இருங்க. நான் உங்களுக்கு நல்லது சொல்ல வந்திருக்கேன். ஸோ தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு பொன்னான காலகட்டம். ஏன்னா லக்னாதிபதி 8ல போய் மறைந்து என்ன ஆகுறாரு, அஸ்தங்கம் ஆகிறார். பொதுவா உபய லக்னக்காரர்களுக்கு இந்த புதனா இருக்கட்டும், குருவா இருக்கட்டும், பாவி ஆகிறது, அஸ்தங்கம் ஆகிறது, லோவா போறது, மறையிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அப்ப இந்த மாதம் எப்படி இருக்கும்? அப்போ உங்களோட பிசினஸ்ல ஒரு புதிய முன்னேற்றம் நீங்க பார்க்க போறீங்க. ஸோ 8ஆம் இடத்துல போய் மறைந்து அஸ்தங்கம் ஆகிறாரு சூரியன், 9க்குரிய சூரியனோட இதாகிறாரு. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மூலியமாக உங்களுக்கு நன்மை ஏற்பட போகுது, வருமானங்கள் அதிகரிக்க போகுது. இது ஒரு நல்ல விஷயம். ஓகே, அடுத்தது கொஞ்சம் பேடான விஷயம் என்ன அப்படின்னா 5-12க்குரிய செவ்வாய் அழகா பாதகஸ்தானத்துல போய் உட்காந்து புதனோட உட்காந்துருக்காரு. அப்போ பேங்க்ல பணம் வாங்குனீங்க, கடன், ஸோ இதெல்லாமே நீங்க தான் அடைக்கணும் இல்லையா. அப்போ அந்த ஒரு நெருக்கடியை கொடுக்கக்கூடிய ஒரு காலம். சுத்தி சுத்தி நீங்க வாங்கின காசுக்கு இப்ப கொடுப்ப, எப்ப கொடுப்ப அப்படின்னு கேட்பாங்க. அப்போ ஒரு விதத்துல குரு உங்களுக்கு நல்லது பண்ணாலுமே, அப்போ நம்ம ஆல்ரெடி வாங்கின கடனுக்கு அந்த நெருக்கடிகள் கொடுக்கக்கூடிய ஒரு காலம்.
அப்ப புதன் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நீங்கள் காதல் அப்படின்னு சொல்ல விஷயத்துல வந்து வரீங்க, காதல் திருமணமா, அந்த காதல்ல இப்ப பிரச்சனை வரும். பிரேக்கப்ஸ் இதெல்லாம் நடக்கும். அப்ப இதுக்கெல்லாம் நம்ம எப்படி முன்னேற்பாடா இருக்கணும் அப்படின்னா, பிரச்சனை வந்து அமைதியா இருங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு பிரச்சனை அந்த இடத்துல இருந்து மூவ் ஆன் பண்ணிட்டு போங்க. அப்ப யாராவது வந்து இந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா, ஏன்னா நான் செவ்வாய் அப்படிங்கிறது நிலக்காரகன் நான் சொல்லியிருக்கேன், பூமிக்காரகன். சகோதரக்காரர்கள்னாலும் செவ்வாய் தான். பெண்களா இருந்தா அது மாங்கல்ய ஸ்தானம். அப்போ தனுசு லக்னமா இருக்கக்கூடிய பெண்கள் கணவருக்கு ஏற்படக்கூடிய ஆபத்துக்காக நல்லா ப்ரே பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு வம்பு பிரச்சனையோட வந்துட்டாரு அப்படின்னா, அதுவுமே நமக்கு வந்து இந்த காலகட்டத்துல அது தேவையில்லாத ஒரு பிரச்சனை தான் நான் சொல்லுவேன். அப்போ நீங்க வந்து ஆப்போசிட்ல பாதகமா இருந்தாலும், அவரே ஒரு பாதகமா இருந்து அத வந்து ஒரு பிரச்சனைக்கு கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா, ஆல்ரெடி உங்களுக்கு பிரச்சனை அப்படியே கொழுந்து விட்டு எரியும். இதுவும் அதுவும் சேர்ந்து டபுளா எரியும். அப்போ பேங்க்ல வந்து நீங்க ரொட்டேஷனுக்கு பணம் வாங்கலாமான்னு கேட்டா, இப்ப வேண்டாம். பணம் வரக்கூடிய விஷயங்கள் வந்து நல்ல ஒரு அமைப்பா இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். சூரியனோட சேர்ந்து உங்களுடைய இப்போ அடுத்த லெவல் ஆஃப் பிஸ்னஸ் நீங்க அப்கிரேட் பண்றதுக்கு எல்லாமே நீங்க பிளான் பண்ணுவீங்க. ஆனா பேங்க்ல போய் வாங்கலாம், வீடு கட்டுறதுக்காக பேங்க்ல லோன் எடுக்கலாம் அப்படின்னா, பிற்காலத்தில் அது 100% பிரச்சனையா தான் மாறும். அப்போ நெருக்கடி ஆல்ரெடி குடுப்பாங்க. அதெல்லாம் சமாளிக்கணும். நல்லா ப்ரே பண்ணுங்க. நெறைய கரெக்ட்டா பிளான் பண்ணுங்க. வழிகாட்டுதல் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிரச்சனைக்குரிய இடத்துல அஸ்தங்கமாகும்போது நல்ல பிளானிங் வரும். நெறைய ஆன்மீக ட்ரிப்ஸ் எல்லாமே நீங்க பண்ணுவீங்க, போவீங்க. அப்ப இந்த காலகட்டத்துல அத கரெக்ட்டா பிளான் பண்ணி அத சரி செஞ்சுக்கோங்க. ரொம்ப நல்லாருக்கும். ஆடி மாத பலன்களா மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கு எப்படி இருக்கும்? யார் யார் என்ன பண்ணணும்? உலகளாவிய விஷயங்கள்ல என்ன நடக்கும்? நம்ம எந்த விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணும்? யாருக்கெல்லாம் ஃபேவரபிளா இருக்கு? அப்படிங்கிறது வந்து நம்ம பார்த்துட்டு வந்தாச்சு. இப்போ இதெல்லாம் நம்ம எப்படி வந்து கன்ஃபார்ம் பண்றது? இதுக்கெல்லாம் பரிகாரம் இருக்கா? எதன் மூலியமாக இந்த பரிகாரத்தை நம்ம வந்து நிவர்த்தி பண்ணிக்கலாம் அப்படின்னா, சுய ஜாதகத்த பாருங்க. ஏன்னா, இப்ப வந்து உங்களுக்கு வந்து பிரச்சனைக்குரிய ஒரு கிரகம் இப்ப வந்து உங்களுக்கு வந்து சனி வந்து உங்களுடைய லக்னத்துக்கு ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனைக்குரியவரா இருக்காரு அப்படின்னா, அவர் வக்ரமா இருக்காருன்னா, அது நல்ல பலன்களை மட்டுமே தரும். இப்ப பொது பலன்களை நான் கேட்டு வந்து அச்சச்சோ! நமக்கு இப்படி ஆயிருமோன்னு நெனைக்காதீங்க. இந்த மாரி கிரக அமைப்புகள் இதெல்லாம் நடக்கும். எனக்கு நெறைய பேர் கால் பண்ணுவாங்க. கால் பண்ணும்போது, "நீங்க சொல்றது அப்படியே என் வாழ்க்கையில நடக்குது" அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு சில பேர் வந்து, "நீங்க என்ன இப்படி சொல்றீங்க? எனக்கு அந்த மாரிலாம் நடக்கல" அப்படிம்பாங்க. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் அது பொருந்தும். ஒவ்வொருத்தருக்கு அது பொருந்தாது. அப்போ என்ன பண்ணலாம்? சுய ஜாதகத்தை பார்த்து அத ரெக்டிஃபை பண்ணிக்கோங்க. ஜெம்ஸ்டோன்ஸ் மூலியமா நெறைய வைப்ரேஷன்ஸ நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம். நியூமராலஜி மூலியமாக ஏன்னா பிகாஸ் இதெல்லாமே வந்து நான் சொல்றதுல பெஸ்ட் சொல்யூஷன். வாழ்க்கை ஃபுல்லா உங்களோட வழி நடத்தும். ஒரு சில நேம் சேஞ்சஸா இருக்கட்டும், ஃபோன் நம்பர் சேஞ்சஸா இருக்கட்டும், அப்போ வந்து அந்த நட்சத்திரங்களின் ஆய்வுப்படி அத நம்ம சரி செய்துக்கிட்டோம் அப்படின்னா, வாழ்க்கையில நெறைய மாற்றங்கள் விதியை மதியால் வென்று, நெறைய மாற்றங்கள் மூலியமாக நம்மளுடைய வாழ்க்கையிலயும் சரி, தொழில்லயும் சரி, வேலைகளிலும் சரி, செய்யக்கூடிய செயல்பாடுகளும் சரி, நம்ம வந்து அந்த முன்னேற்றத்தை பார்க்கலாம். கண்டிப்பா நடக்குங்க. பிளஸ் நம்மளுடைய கடவுள் வழிபாடு. கண்டிப்பா நீங்க இவங்கள தான் கும்பிடணும் அப்படின்னாலாம் நான் சொல்லவே மாட்டேன். உங்களுக்கு புடிச்ச இஷ்ட தெய்வம், உங்களுடைய குல தெய்வம். சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மதம் மாறி பார்ப்பீங்க. நெறைய பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு கால்ஸ் வருது. அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய இஷ்ட தெய்வத்த வேண்டிக்கோங்க. நெறைய ப்ரே பண்ணுங்க. மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு காரியம் வேணும் அப்படின்னா, மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க. வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான குறியீடுகள் நெறைய இருக்கு. அப்போ நீங்க வந்து ஜாதகம் பார்க்கும்போது, அடிஷ்னலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதெல்லாம் நீங்க சரி செய்துக்கிட்டீங்க அப்படின்னா, எவ்ளோ பிரச்சனையா இருந்தாலும், அதுல நம்ம ஃபேஸ் பண்ணி நடக்கக்கூடிய வழிகளை கண்டிப்பா நான் காமிப்பேன். கண்டிப்பா நான் சொல்ற இந்த பரிகாரங்கள், இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம செய்யும்போது, நெறைய மாற்றங்கள் வரும்போது, நமக்கு புது புது விஷயங்கள் மேல நம்பிக்கை வரும். அப்ப ஜோதிடத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்கு. பிரச்சனை வருது அப்படின்னா அங்க சொல்யூஷன் இருக்கு. அது எப்படி அந்த பாவக ரீதியாக, ராசிகள் ரீதியாக, எதுக்கு அத கரெக்ட்டா வந்து ஆப்ட்டா நம்ம வந்து வாழ்வியல் பரிகாரங்கள் செய்தால், சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, கோயிலுக்கே போமாட்டாங்க. நான் மற்ற மதத்தை சொல்றேன். நான் கோயிலுக்கெல்லாம் போமாட்டேங்க. நான் இந்த பரிகாரம் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, வாழ்வியல் பரிகாரங்கள் மூலியமாக கண்டிப்பா மாத்திக்கலாம். வாழ்வியல் பரிகாரம் அப்படின்னா, ஒருத்தருக்கு 8ஆம் இடம் பாதிச்சிருக்கு அப்படின்னா, அவங்களுக்கு வந்து துப்புரவு தொழிலாளர்கள், கிளீன் பண்றவங்க, அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9ஓட கனெக்ட் பண்ணாங்கன்னா, நான் வந்து கோவில்ல வேலை செய்றவங்களுக்கு, கிளீன் பண்றவங்களுக்கு உதவி பண்ணுங்க. அந்த கரெக்ட்டா அந்த காம்பினேஷன்ஸ் வந்து
ஆட் பண்ணி ஜஸ்ட் ஒரு 100 ருபீஸ் 50 ருபீஸ் சாப்பிட வாங்கி கொடுங்க. இது மூலியமாக உங்களுக்கு தீர்வுகள் வரும். இதைத்தான் வாழ்வியல் பரிகாரம் அப்படின்னு நான் சொல்றேன். அப்போ உங்களோட சுயஜாதகத்தை பார்த்து அந்த வாழ்வியல் பரிகாரங்கள் மூலியமாகவும், இல்ல சில பேருக்கு எனக்கு கோவில் தான் வேணும் அப்படின்னா கோவில் பரிகாரங்கள் மூலியமாகவும் உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து நல்ல வழி கண்டிப்பா கிடைக்கும். முக்கியமான ஒரு விஷயம், பிரசன்னம் மூலியமாகவும் உங்களுடைய பிரச்சனைக்கான தீர்வு இருக்கு. நான் லாஸ்ட் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா 3 வீட்டை நான் விசிட் பண்ணேன். அந்த வீட்டில் முக்கியமானது மட்டும் நான் இப்போ சொல்கிறேன். அந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்து பிரச்சனைகள் இருக்குது. அப்போது தசாபுக்தி காலங்கள் நமக்கு ஜாதக ரீதியாக நன்றாக இருந்தாலும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த வைப்ரேஷன் நமக்கு ஒத்து வரல அப்படின்னா, நமக்கு என்ன நல்ல காலங்கள் வந்தாலும் நம்ம செயல்பாடுகளில் சிறிது தாமதங்கள், பிரச்சனைகள், ஓவர் திங்கிங்னால அந்த விஷயங்கள் தடைப்படும். அப்போது வாஸ்துவா இருக்கட்டும், ஜோதிடமா இருக்கட்டும், ஜெம்ஸ்டானா இருக்கட்டும், நியூமராலஜியா இருக்கட்டும், எல்லாமே கலந்து அதற்கான பரிகாரத்தையும் வாழ்வியல் பரிகாரத்தையும் நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா சூப்பரா இருக்கும். இதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. கண்டிப்பா இதற்கான தீர்வுகள் நான் சொல்லுவேன். நன்றி, வணக்கம்.